வணக்கம். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் ஃபஸ்ட்டு லெசன் திராவிட மொழி குடும்பம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. தமிழாய்ந்த அயல் நாட்டினரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணி எங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர். இவ்வுரை பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது. ஆமாம், இப்போ திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது எந்த மொழி அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு கொஸ்டின், ஓகேவா? அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தகைய கால மாற்றமும் எந்த கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் காலம் மாறினா கூட, என்ன தான் புதுமையாக வந்தாலும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் இயங்கும் ஆற்றல் எந்த மொழிக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா தமிழ் மொழிக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழாய்ந்த அயல் நாட்டினரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணி எங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர். நம்ம தமிழை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அயல் நாட்டினர்லாம் வராங்களே, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட செம்மொழி தமிழை அந்த நாட்டிலும் அவங்க எடுத்துரைத்து நம்ம தமிழின் சிறப்பை தரணி எங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வுரை பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழோடைய சிறப்பை மற்ற மொழிகளோட ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும். முதலில் நம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர். இவற்றின் மூலம் பருப்பொருட்கள் மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது. நுண்பொருட்களை உணர்த்த இயலவில்லை. அதனால் ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினர். சைகையோடு சேர்த்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது. மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. இதனால் பல மொழிகள் உருவாயின. உலகத்தில் உள்ள மொழிகளை எல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு தோண்டின கருத்துக்களை நம்ம இன்னொரு மனிதருக்கு நம்ம உணர்த்துறதுக்கு என்ன ஒரு இது வேணும்ல, கம்யூனிகேஷன் சொல்லுவோம்ல. அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு மொழி தேவைப்படுது, ஓகேவா? அதை தான் ஒரு கருவி தான் என்னவா நம்ம யூஸ் பண்ணுறோன்னா மொழியாக யூஸ் பண்ணுறோம். முதலில் தாம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒளிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றன. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மொழி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கம்யூனிகேஷன் இருந்ததுனாக்கா, செயல்பாடுகள், சைகைகள், அப்புறம் ஒலிகள், ஓவியங்கள், இது மூலியமாக தான் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பருப்பொருட்களை இந்தமாரி நம்ம செய்கிறப்ப எதை மட்டுமே நம்மளால் உணர்த்த முடிஞ்சதுன்னா, பருப்பொருட்களை மட்டுமே தான் ஓரளவு உணர்த்த முடிந்தது. எதை நம்மளால் உணர்த்த இயலைன்னா, நுண்பொருட்களெல்லாம் நம்ம உணர்த்த இயலவில்லை. அதனால் என்ன பண்ணினாங்கன்னா, ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினர். அதனால் என்னன்னாக்கா ஒலிகளை உண்டாக்கினாங்களாம். ஒலிகளை உண்டாக்கி சைகையோடு சேர்த்து பொருள் உணர்த்தும் ஒலி காலப்போக்கில் அது தனியாக வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது. சைகையோடு எது சேர்ந்தது? ஒலி சேர்ந்தது. இப்போ சைகையோடு ஒலி சேர்ந்ததுனால அது என்னவா மாறிடுச்சுனாக்கா மொழியாக மாறிடுச்சு அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. இதனால் பல மொழிகள் உருவாயின. உலகத்தில் உள்ள மொழிகளை எல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. மனித இனம் ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்ந்திருப்பாங்களா, அவங்களோட இட அமைப்பு, இயற்கை அமைப்பு, அந்தமாரி அதை வச்சு தான் நிறையா வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகள்லாம் உருவாக்குனாங்களாம். அப்போ அந்தமாரி உருவாக்குறப்ப என்னவாயிடுச்சு, அப்போ நிறைய மொழிகள் அவங்களுக்கு தோன்றியிருக்கும். அப்போ அந்தந்த பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் அப்போ என்ன ஆயிடுச்சு, நிறையா மொழிகள் உருவாகிறதுனால அது என்னவாயிடுச்சு, மொழி குடும்பமாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு மொழிகளின் காட்சி சாலை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை
1300க்கும் மேற்பட்டது. இவற்றை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர். அப்போ இதை கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வரும். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை? அப்படின்னா 1300க்கும் மேற்பட்ட மொழிகள். ஓகே, இப்போ எத்தனை மொழி குடும்பங்கள் இருக்குன்னா 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றன. ஓகேவா? அது இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என அழைக்கப்படுகின்றன. அப்போ மொத்தம் எத்தனை வருது? 4 மொழி குடும்பங்கள் இருக்குது. என்னென்ன மொழி குடும்பம்? இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என 4 மொழி குடும்பங்களாக பிரித்திருக்கின்றனர். ஓகே, இப்போ இந்த பேஜ் இது ஃபஸ்ட்டு பேஜ் 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசனில் ஃபஸ்ட்டு பேஜு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்மளுக்கு என்ன வரலாம்? திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாக விளங்குவது எந்த மொழி? அது ஒரு கொஸ்டின். தமிழ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னன்னாக்கா 2வது கொஸ்டின் என்ன கேட்கலான்னா, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? 1300க்கும் மேற்பட்ட மொழிகள். ஓகேவா? இது 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் என்ன நம்ம கேட்கலாம்? எத்தனை மொழி குடும்பங்கள் இருக்கின்றன அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன சொல்லலாம்? திராவிட மொழி குடும்பங்கள் 4 மொழி குடும்பங்கள். ஓகேவா? அது என்னென்ன மொழி குடும்பங்கள்னால், ஃபஸ்ட்டு இந்தோ ஆசிய மொழிகள், 2வது திராவிட மொழிகள், 3வது ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், 4வது சீன திபெத்திய மொழிகள்.